இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கும் ஜெயிலர் 2 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்திற்கு பிறகு அவரோட திரைப்படங்கள் ஏதாவது ஒரு திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவர் கதையை தேர்ந்தெடுத்து சரியான படங்களை நடிக்கல. தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனரோட டைரக்ஷனை நடித்தா இந்த திரைப்படம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்பி தான் அவர் வாய்ப்பு தராரு. ஏற்கனவே இதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஒரு காணொளி வெளியிடும்போது சொல்லியிருந்தோம். தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து படம் எப்படியாவது பண்ணிடணும் அப்படிங்கிற டென்ஷன்லேயே அவரை டைரக்ஷன் பண்ணும்போது சரியான கதையில் அவரை பயன்படுத்த தவறிடுறாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்பி தான் வாய்ப்பு தராரு இயக்குனர்ஸ்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சரியான முறையில் பயன்படுத்தினாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவர் சரியாக பயன்படுத்தலை. தலைவருக்கும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் அந்த திரைப்படங்கள்லாம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு போய் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா படத்தோட படப்பிடிப்பில் முடிந்து கேக்கில் கூட வெட்டியிருக்காங்க. ஆனால் இயக்குனர் நெல்சன் அவர்கள் மட்டும்தான் தலைவரோட பாணிலேயே இந்த திரைப்படம் ஜெயிலர் 1 படத்தை அவர் மட்டும்தான் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் மட்டும்தான் தலைவரை கரெக்டாக பயன்படுத்தினார். அவருடைய பாணிலேயே ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் ஜெயிலர் படம் பண்ணார்னு ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிடும்போது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த படம் ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி ஒரு அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு. அது என்னென்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த ஜெயிலர் 2 படத்தை பற்றி இப்போ ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருந்தாங்க இந்த படத்தோட டீம். இப்போ இந்த படம் சில பணிகள் காரணமாக இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகலை. செப்டம்பர் மாதம் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தோல்வி படங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு 500 கோடியை வசூலாகும். இந்த படம் 500 கோடி வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர்களோட நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த திரைப்படம் 500 கோடி வசூல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட நடிகர்களோட பட்டாளத்தில் பார்க்கும்போதே தெரியுது. அதுவும் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நல்லா டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே நம்புகிறாங்க முழுமையாக. இப்போ இந்த படத்தை செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த படத்தோட டீம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அடுத்தடுத்து என்ன ஒரு அப்டேட் வெளியாக போகுது, படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்காக இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியிட போகிறாங்கன்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜெயிலர் 2 படத்துக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று எந்த லெவலுக்கு வெற்றி பெற போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போது ஜெயிலர் 2 படத்தோட ரிலீஸ் அப்டேட்டை பற்றி நம்ம கொடுத்துருக்க இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.